guys, இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாமா? எப்போதும் தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அட் த சேம் டைம் அது தோசை மாதிரி சட்டுன்னு முடியணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் தான் கொத்து தோசையாம். சாதாரணமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு சேவ் லிஸ்ட்டில் போட்டுட்டேன். ஓகே, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை கல் தோசை மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்னு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருந்த தோசையை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அவங்க ஒரு முட்டை சேர்த்துருந்தாங்க. இந்த முட்டை இல்லாத காரணத்தினால தண்ணி சேர்த்து வெஜ்ஜாகவே செஞ்சுட்டேன். நீங்கள் முட்டைனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை முட்டை இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.